ஏசாயாவின் புஸ்தகம், நாமத்திற்கு மகிமை. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 41:10. ஸ்தோத்திரம். கவனிங்கள், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு என்னோடு கூட இருக்கிறபடியினால், உங்களோடு கூட இருக்கிறபடியினால் அவர் சில மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். இதை குறித்து தான் இன்னைக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அப்ப மாற்றுகிற தெய்வம் எதையெல்லாம் மாற்ற போகிறார், என்னத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமீன். நேரம் எப்படி அனுமதிக்குமோ அதற்கேற்றவாறு சில காரியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன். மாறுதலை தருகிற தெய்வம். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மாறுதலை, மாற்றத்தை தருகிற தெய்வம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். அப்படியானால் முதலாவது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுவார். அங்கே படிக்கிறோம், கர்த்தர் எதை மாற்றுகிறார் அப்படின்னா, என் குறைவை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய தேவன் யார்? அங்கே படிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. அப்ப ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், நம்முடைய தெய்வம் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்தில் ஒன்றுமே என்ன இல்லை, குறைவில்லை. ஆமீன் ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த ஐஸ்வர்ய சம்பன்னராய் அவர் இருக்கிறபடியினால் என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். நம் அந்த விசுவாசம் இல்லாதது போல ஒரு மாதிரி சோப்பலாங்கி மாதிரி சொல்றீங்க. கையை பிடிச்சு கொஞ்சம் நல்ல உலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குறைவுகளை நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க நம்புறீங்களா? எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்முடைய குறைவை கர்த்தர் மாற்ற போகிறார். அதை நிறைவாய் கர்த்தர் மாற்றி தர போகிறார். எது குறைவு பட்டிருக்கிறதோ அதுல நிறைவு உண்டாகும். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம், இது எல்லாருக்கும் தெரிந்ததான காரியம். கானா ஒரு கல்யாண வீட்டில் என்ன நடந்தது? திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த குறைவை கர்த்தர் எப்படி மாற்றினார்? நிறைவாய் கர்த்தர் மாற்றினார். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கானாவூர்ல ஒரு கல்யாண வீடு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வீட்டில் இயேசு என்ன செய்கிறார்? அழைக்கப்பட்டிருக்கிறார். அழைக்கப்பட்ட கல்யாண வீடு. அந்த அழைக்கப்பட்ட கல்யாண வீட்டில் இப்ப யார் வந்திருக்கிறார்? இயேசு வந்திருக்கிறார். இப்ப இயேசு வந்த இடத்தில் என்னது குறைபட்டது? திராட்சரசம் குறைபட்டது. ஏன் திராட்சரசம் குறைபட்டது? ஆமே. இப்ப கவனிங்க, நம்முடைய வீட்டில் ஒரு திருமணம் நடத்துகிறோம். மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அப்படின்னா ஒரு 1000 சீட் அடிப்போன்னு வைங்களா. 1000 1500 சீட் அடிக்கிறீங்க. இப்ப 1000 சீட் அடித்தா எத்தனை சாப்பாடு வைப்போம்? ஒரு 2000 2200 சாப்பாடு வைப்போம். 1500 கார்டு எடுத்தால் 3000, 3000க்கு மேல என்ன வச்சிருவோம்? சாப்பாடு வச்சிருவோம். அப்ப நமக்கு தெரியும், நான் இவ்வளவு சீட் அடித்திருக்கிறேன், இவ்வளவு மக்கள் வருவார்கள், அப்படின்னா இவ்வளவு சாப்பாடு வைத்தால் சாப்பாடு திகையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கணக்கு பண்ணி என்ன வைப்போம்? சாப்பாடு வைப்போம். சரி, இதே போல் தான் இந்த கல்யாண வீட்லையும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு சீட் அடித்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு மக்களை கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமீன். ஆனால் இயேசு அந்த கல்யாண வீட்டில் என்ன செய்தாரு? அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப நிறைய பேர் அந்த கல்யாண வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். இப்ப அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு ஆமீன் எத்தனை சீட் அடிச்சாங்கன்னு தெரியான்னு சொன்னேன்ல, அது கணக்கு பண்ணி சாப்பாடு வச்சிருப்பாங்க.
இப்ப அங்க என்ன குறைந்து போகுது? திராட்சரசம் குறைந்து போகுது. நம்ம வீட்டுல கல்யாணத்துக்கு பாயாசம் எப்படி முக்கியமோ அதே போல அங்கே கானா ஒரு கல்யாண வீட்டுல எது முக்கியம்? திராட்சரசம் முக்கியம். ஆமே. இப்ப இந்த திராட்சரசம் ஒரு நாள்ல ரெடி ஆகிறது இல்ல. நம்ம வீட்டுல ஆமீன் ஸ்தோத்திரம் ரசம் ரெடி ஆகிறது மாதிரி ஒரே நாள்ல ரெடி ஆகிறது இல்ல. திராட்சரசம் பல நாட்கள் இந்த திராட்சரசத்தை ஆயத்தம் பண்ணுவார்களாம். பல நாட்களாய் ஆமீன் எடுத்து இந்த திராட்சரசத்தை ஆயத்தம் பண்ணுவார்களாம். அப்ப அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேருக்கு கொடுக்கணும்னு திராட்சரசம் இப்ப ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிங்க, ஆனால் அந்த வீட்டில் என்ன குறைப்பட்டது? திராட்சரசம் குறைப்பட்டது. ஏன் திராட்சரசம் குறைப்பட்டது? ஏன் திராட்சரசம் குறைப்பட்டது? இயேசு வந்த உடனே இயேசு எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். ஆமே. கடற்கரைக்கு போனா அங்கே ஒரு கூட்டம் போகும். நாம பைபிள் அப்படிதானே படிக்கிறோம். எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். இப்ப இயேசு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இப்ப இயேசு அழைக்கப்பட்டு கல்யாண வீட்டுக்கு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் என்ன செஞ்சிட்டு போயிட்டு. நம்மள கல்யாண வீட்டுக்கு என்னத்தை விழிப்பாங்கன்னா பிள்ளைகளை வாழ்த்தி கொண்டு போயிட்டு அடுத்தது விருந்துல பங்கெடு, அப்படிதானே சீட்ல போடுவோம். திருமண ஆராதனைக்கு பங்கெடுத்துட்டு பிள்ளைகளை வாழ்த்தி ஆமீன் வைத்திருக்கிற விருந்திலையும் பங்கெடுத்து போக விழிப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்னா போன உடனே என்ன செய்வோம்? இடம் கிடைக்குதோ கிடைக்கல எவனுக்கு பெடலியாவது முறிச்சு எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்? போய் உட்கார்ந்துருவோம். ஆமே. விழிச்சது வாழ்த்தையாகும், அடுத்ததான் சாப்பிட கூப்பிட்டது. ஆனா நமக்கு அதுக்கு மாறா. ஆமே ஸ்தோத்திரம். தள்ளி கொண்ட என்ன செய்வோம்? பந்தியில இருத்திடுவோம் எல்லாரும். சரி போட்டும். இப்படி ஒரு கூட்டம் வந்தாங்களா? எல்லாரும் இப்ப எங்க ஏறிட்டாங்க? சாப்பாட்டு பந்திக்கு ஏறிட்டாங்க. இப்ப இவர்கள் சீட்டடித்து இத்தனை பேர் வருவாங்கன்னாக்கோ ரசம் எல்லாம் ஆயத்தமாக்கி வைத்திருந்தது. இப்ப இவங்க எல்லாம் கூட ஏறி சாப்பிட்டாங்களா? இப்ப என்ன தீர்ந்து போயிட்டு? ரசம் தீர்ந்து போயிட்டு. அப்ப ரசம் தீர்வதற்கு காரணம் என்ன? இயேசு வந்தபடியினால் ஒரு கூட்டம் ஜனமும் அவரோடு கூட வந்தார்கள், பந்தியில பங்கெடுத்தார்கள், சாப்பிட்டார்கள், ரசம் குறைந்தது. ஆமே. இப்ப இயேசு எங்கே வந்திருக்கிறார்? கானா ஒரு கல்யாண வீட்டில் இப்ப யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அப்ப ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள், இயேசு வந்த இடத்திலையும் என்ன உண்டாயிற்று? குறை உண்டாயிற்று. அப்ப நம்முடைய ஜீவியத்திலையும் குறைவுகள் என்னத்தான் வரத்தான் செய்யும். கையை பிடி சொல்லுங்க, சின்ன சின்ன குறைவுகள் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில வரும். ஆமே. இப்ப கவனிங்க, திராட்சரசம் என்ன செய்தது? குறைவுபட்டது. இப்ப இயேசுடைய தாயிடத்துல வந்து சொன்னாங்க, திராட்சரசம் என்ன செய்தது? குறைபட்டது. ஆமே. அவங்க என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இப்ப 6 கற்சாடியில என்ன நிரப்ப சொன்னார்? தண்ணீரை நிரப்புங்க. ஒரு கற்சாடியில ஆமேன் எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கன்னா 113 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஒரு கற்சாடியில எவ்வளவு தண்ணி பிடிக்கும்? 113 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அப்ப 6 கற்சாடியில தண்ணி நிரப்ப சொன்னான். அப்ப எத்தனை லிட்டர் வந்தது? 680 தானே? சரி 600 இப்ப 80 வாங்கிக்கலாம். 680 லிட்டர் தண்ணி நிரப்பப்பட்டது. இப்ப பாருங்க, அந்த தண்ணி ஆண்டவர் இப்ப எப்படி மாற்றுகிறார்? திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினார். எப்படி பாருங்கள், கவனிப்போம் தேவ பிள்ளைகள். அந்த தண்ணீரை திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றி அந்த குறைவை கர்த்தர் அங்கே நிறைவாக்கினார். அப்ப இயேசு அந்த இடத்தில் இருந்த பொழுதும் அங்கே குறைவு வந்தது.
அங்க இருந்த இயேசு அந்த குறைவை கர்த்தர் நிறைவாய் மாற்றினது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு பகல சொல்றேன், எதெல்லாம் குறைவுபட்டு கிடக்குதோ அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவுள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புகிற பிள்ளைகள் இப்ப ஒருக்கா கை தட்டுங்க பார்க்கலாம். என் குறைவுகளை அவர் நிறைவுள்ளதாய் மாற்றுகிற தெய்வம். அப்படியானால் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இன்றைக்கு தர விரும்புகிறார். என்ன மாற்றம்னா, குறைவை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும். மாறுமா மாறாதா? ஆமென். நம்ம சாம்பார் குறைஞ்சிட்டா என்ன செய்வோம்? கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு கலக்கி அடிச்சு என்ன செஞ்சிடும்? கொடுத்துருவோம். ரசம் குறைஞ்சிட்டுண்டா என்ன செய்வோம்? கொஞ்சம் புளிய கலக்கி கொஞ்சம் காயத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கலக்கி என்ன செஞ்சிடும்? கொடுத்துருவோம். எப்படியாவது தயக்கணுமே. ஆனபடினால் எல்லாம் ஒரு வேலை பண்ணி என்ன செஞ்சிரும்? கொடுத்துருவோம். ஆனால் இயேசு அந்த வேலையை பண்ணவில்லை. தம்முடைய மகத்துவத்தை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தினார். ஆமென். சீசர்கள் அவருடைய மகத்துவத்தை காணும்படியாய் கர்த்தர் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். அந்த திருமண வீட்டில் வந்தவர்கள் அந்த மகத்துவத்தை பார்க்கும்படியாய் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்றினார். அப்ப இன்றைக்கு பகல சொல்றேன், அருமை தேவ பிள்ளையே, எது குறைவு பட்டிருக்கிறதோ அந்த குறைவுகளை கர்த்தர் இன்றைக்கு நிறைவுள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்ம தான் பாடுறோம், கானா ஊரு கல்யாண வீடு கர்த்தர் இயேசு போனாரு, கொட்டு மேளம் முழங்கிடதாள் கேட்டு மகிழ்ந்தாரு. ஆமே. தண்ணீரை ரசமாக்கி, உங்களுக்கு தெரியாதோ? போட்டப்ப ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பழைய பாட்டு இல்ல. ஆமே. சரி. அப்ப தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் என்ன செய்தாரு? மாற்றினார். அப்ப குறைவு நிறைவாக்கப்பட்டது. அப்ப தேவ பிள்ளைகளே, எதிலெல்லாம் குறைவு பட்டிருக்கிறோமோ அந்த குறைவை கர்த்தர் இன்றைக்கு நிறைவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, அதில் 1 ராஜாக்களா? நான் சொன்னது 1 ராஜாக்களின் புஸ்தகம், மன்னித்துக் கொள்ளுங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 9வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, அங்கே கர்த்தர் தேசத்தில் பஞ்சம் உண்டானபடியினால் இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து எங்க போ? சாரிபாத்துக்கு போ, அங்க நான் உன்னை போஷிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அங்க வைத்து நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இவர் எங்க போறாரு? சாரிபாத்துக்கு போறாரு. போனா இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும். அங்க ஒரு விதவை காணப்படுகிறாள். இப்ப கவனிங்க, நீங்க 12வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். இப்ப 11 கூட படிங்க. 11 கொண்டு வர, மன்னித்துக் கொள்ளுங்கள், 10 கூட படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கீழ் பகுதி மட்டும். கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு எடுத்து கொண்டு வா. இப்ப முதல் என்ன கேட்கிறாருன்னா, இவர் அங்க போயிட்டு அந்த சாரிபாத் விதவிட்ட கேட்டாரு, முதல் எனக்கு கொஞ்சம் என்னதா தண்ணி தான்னு கேட்டாரு. ஆமே. ஸ்தோத்திரம். இப்ப தண்ணி தான் இவன் தண்ணி எடுக்க போனோன்னா இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த படிங்க. கொஞ்சம் அப்பமும் கையில எனக்கு கொண்டு வா. என்ன கேட்டாரு? இந்த பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டாரு? தண்ணி கேட்டாரு. அடுத்து என்ன கேட்டாரு? ஸ்தோத்திரம். நிக்க இடம் கேட்டு, உட்கார இடம் கேட்டு, கிடக்க இடம் கேட்டு, வீடையை கேட்டது மாதிரி ஆகும். ஆமே. சொன்னாரு கொஞ்சம் என்ன கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு சொன்னாரு. அடுத்த இப்ப என்ன சொல்றாரு? அப்பந்தான். இப்ப இவ என்ன சொல்றா பாருங்க, ஏண்டா அதற்கு அவள் பானையில் இப்ப என்ன இருக்குது? ஒரு பிடி மாவு. ஒரு பிடின்னா நம்ம தெரியுமே, இது இப்படி வச்சிருப்போம். ஒரு பிடி மாவு. ஒரு பிடி மாவும் கலையத்தில் என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம்
நானும் என்னுடைய மகன் என்ன செய்கிறோம்? சாப்பிட்டு என்ன செய்கிறோம்? சாவ போறோம். அவ சொல்றா, கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நாங்க இப்ப சாப்பிட்டு 2 பேரும் என்ன செய்ய போறோம்? அவளை எண்ணத்தை பாருங்க, கொஞ்சம் போல இருக்குது, நாங்க சாப்பிட்டு சாவ போறோம். நம்மளும் அப்படிதான் நிறைய பேர் எண்ணத்துக்கு இருந்து சாவ போறோம். கையை எப்படி சொல்லுங்க, சாவப்படாது, நல்லா வாழணும். சொல்லுங்க, சாவப்படாது, நல்லா வாழணும். இவ சொன்னா நாங்க 2 பேரும் என்ன செய்யறோம்? சாவ போறோம். இப்ப நீ சாவ போறது போ, அவர் சொல்றாரு கொஞ்சம் போல எனக்கு கொண்டோ. இப்ப பாருங்கள், கொஞ்சம் தான் இருந்தது. அந்த கொஞ்சத்தில் இருந்து யாருக்கு முதலாவது கொடுத்தார்? சொல்லுங்க. எலியா யாரு? ஊழியக்காரரு. ஊழியக்காரருக்கு கொடுத்தபடியினால் இப்ப பாருங்க, ஒண்ணு நடக்குது. என்ன குறையில்லையா? மாவும் குறையில்ல, எண்ணெயும் குறையில்ல. இது ஒரு பயங்கரமா இருக்குல்ல? அல்லேலூயா, சத்தமா தான் சொல்லுங்க. இது ஒரு மேஜிக் நடந்தது மாதிரிலாம் இருக்குது. அவ சொன்னா கொஞ்சம் போல இருந்து இருக்குது, நாங்க சாவ போறோம். அப்ப நீ சாவு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய? கொஞ்சம் போல கொண்டு வா. கொண்டு வந்து ஊழியக்காரனை கனம் பண்ணினபடியினால், ஊழியக்காரனுக்கு கொடுத்தபடியினால் அங்க என்ன நடந்தது தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். எடுக்க 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 அள்ள அள்ள குறையாமல் வந்து கொண்டே இருந்தது. மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. ஊழியக்காரனை கனம் பண்ணி முதலாவது அவள் கொடுத்தபடியினால் நடந்த காரியம். எண்ணெயும் குறையல்ல, மாவும் குறையல்ல. குறையாதபடி அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டது போல, தேவ பிள்ளை நீ சொல்லலாம், என் வீட்டில் கொஞ்சம் தான் இருக்குது பாஸ்டர், ஒண்ணும் இல்ல பாஸ்டர், வெறுமையா இருக்கு பாஸ்டர், வீடு தரித்திரமா கிடக்கு பாஸ்டர், ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். நான் சொல்றேன், அவள் ஊழியக்காரனை கனம் பண்ணினபடினால் எடுக்க எடுக்க குறையாமல் எண்ணெயும் மாவையும் கர்த்தர் கொடுத்தது போல, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள என்ன குறைவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற தெய்வத்திற்கு தெரியும். இன்றைக்கு பகல சொல்றேன், தேவ பிள்ளையே, அவளுடைய வீட்டில் எண்ணெய் குறையல்ல, மாவு குறையல்ல, எடுக்க எடுக்க அள்ள அள்ள அது வந்து கொண்டே இருந்தது போல, இன்றைக்கு சில குறைவுகள் தேவ பிள்ளைகளுக்கு நிறைவாக்கப்படுகிறது. ஒரு நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இப்ப ஒருக்கா தெய்வத்தை நல்ல மகிமைப்படுத்துங்கள். உடாபாலா சந்தரா பௌதலா ரிபதலா சந்தரா பௌத்தா ரகபதலா சந்தலா உடமன கடகதுரியா கந்தல் கடகதுரியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 51:14. அவனுடைய அப்பம் குறைவுபடுவது இல்லை. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய அப்பம் குறைவுபடவே படாது. உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் படிக்கிற, உன் மாவு பிசைக்கிற தொட்டிய ஆசீர்வதிப்பேன், உன் கூடைய ஆசீர்வதிப்பேன். படிங்க பார்க்கலாம். அதுக்கு இவ்வளவு நேரமா? உன் கூடையும் உன் மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படாத. படிங்க 28 ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சீங்க, நீங்க சாபத்தேகம் படிக்கிறீங்க. உன் கூடையும் உன் மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆண்டவர் சொல்ற, அப்ப என்ன செய்யும்? குறையாது, குறைவுபடாது, அது ஆசீர்வாதமா இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற குறைவை கர்த்தர் மாற்ற போகிறார். அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதான் படிக்கிறோம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அங்க படிச்சீங்கன்னா அப்பமும் தண்ணீரும் என்ன செய்யப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும். நம்ம வீட்டில் தந்திருக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அது குறையாதபடி ஒரு நிறை உள்ளதாய் காணப்படும். உங்க வீட்டில் சமாதானமாய் புசிப்பீர்கள். சில குடும்பங்கள் சமாதானமாய் புசிக்க முடியல, நிம்மதியாய் புசிக்க முடியல, நிம்மதியாய் வாழ முடியல. குடும்பங்கள், வீடுகள் குறைவுபட்டு கிடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. ஒரு தேவ மனித ரொம்ப அந்த வண்ணமாயிருப்பாராம். அப்ப பரியாசம் பண்ணுவாங்களாம். ஆமே, யாது கடை அரிசி ஆக்கும் இவர் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்ப ஒருத்தன் வந்து கேட்டானா, யாது கடை அரிசி ஆக்கும் இது அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, நீ எனக்கு கூட வா, அப்போ உனக்கு தெரியும் யாது கடை அரிசின்னு. ஆமே. அவருக்கு உண்மையிலேயே ஆகாரம் இல்லையாம், சாப்பிடுவதற்கு சோறு கிடைக்காதான். அந்த சோறு வடிப்பையில கஞ்சி, கஞ்சி தண்ணி, அந்த தண்ணி தான் அவருக்கு கிடைக்குமா. சோறு கிடைக்காதான், சோறு வடிக்கிற கஞ்சி தண்ணி தான் அவருக்கு கிடைக்குமா. அந்த கஞ்சி தண்ணியை வாங்கி வச்சு அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவாராம். ஆண்டவரே, பைபிளை சொல்லி இருக்கிறீங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல, எனக்கு சோறு கிடைக்கல, நல்ல ஆகாரம் கிடைக்கல, அந்த கஞ்சி வடிக்கிற கஞ்சி தண்ணி தான் எனக்கு கிடைக்குது, இது ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இது ஆசீர்வதிங்க. வாங்கி வச்சு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொரு நாள் அந்த கஞ்சி தண்ணியை குடிப்பாராம். ஆமே. அந்த கஞ்சி தண்ணி தான் அவர் இப்படி தண்டியா மாற்றினதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்கு தருகிற அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் மாவு பிசைகிற தொட்டிய கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நான் தாழ்மையா சொல்றேன் தேவ பிள்ளைகளே, ஆமீன், ஸ்தோத்திரம். தெய்வத்திற்கு முன்னாடி வந்து நின்று தெய்வத்தை 2 கரம் கூப்பி ஆராதிக்கிற அருமை தேவ பிள்ளையே, முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து அழுது ஜெபம் பண்ற தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளையே, தாழ்மையா சொல்றேன், அப்பா நம்முடைய மாவு பிசைகிற தொட்டிய கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறான். நம்முடைய கூடைய கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறான். நம்முடைய களஞ்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறான். உன் குறைவு எது தேவ பிள்ளையே? எது குறைவு பட்டிருக்கிறது? உன் வீட்டில் ஒன்றுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சில வீட்டுக்குள்ள பயங்கர தரித்திரங்கள், ஒன்றுமே இல்ல. சில வீடுகள் தரித்திரத்திற்குள்ள போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பகல்ல கர்த்தர் இந்த செய்தியை தருவது உண்மை என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளையே, உன் குறைவை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஆமே. நாங்க வீடு சந்திக்க வர்றோம், ஜெபம் பண்ண வர்றோம், காணிக்கைக்காகவோ பணத்திற்காகவோ வீடு சந்திக்க வருவதல்ல. பணமோ அது ஒண்ணு எங்களுக்கு முக்கியம் அல்ல. ஆனால் பாருங்கள், சில பிள்ளைகளோட வீட்டுக்கு போகும் பொழுது 100 ரூபாய் எடுத்து காணிக்கை கொடுக்க முடியல. நாங்க போன உடனே பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. எதுக்குன்னா கடன் வாங்குவதற்கு. நான் சொல்றேன், கடன் வாங்கி ஒண்ணு நீங்க யாருக்கும் காணிக்கை கொடுக்க வேண்டாம். ஆமே. நான் சொல்றேன் தேவ பிள்ளை, யாரு கடன் வாங்கி நீங்க காணிக்கை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அந்த 100 ரூபாய் காணிக்க கூட கொடுக்க முடியாமல் சில குடும்பங்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறது. வீட்டில் வருகிற ஒரு ஏழை, ஆமென், ஸ்தோத்திரம், மனிதன் வருகிறான், அவன் ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறான். அவனுக்கு கூட சில வேளையில் கொடுக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் சில வீடுகள், ஆமென், வெறுமையாய் இருக்கிறது. ஆமென், களஞ்சியங்கள் வெறுமையாய் இருக்கிறது. ஒன்றுமில்லாத அந்த தன்மைகள் சில வீடுகளுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இது நெடு நாள் போகாது, இது நெடு காலம் போகாது. உன் வீட்டுக்குள்ள கிடக்கிற அந்த வறுமையும் அந்த தரித்திரமும் இன்றையோட அழிக்கப்படுகிறது. ஒரு பஞ்சு பறந்து போவது போல உன் தரித்திரமும் உன் வறுமையும் இன்றைக்கு மாறுன்னு கர்த்தர் சொல்றாரு. இதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இப்ப கை தட்டி ஒருக்கா, ஆண்டவரே, என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை, என் வீடு இருக்கிற சூழ்நிலைய கர்த்தர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கு என் வீட்டுக்குள்ள என் சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் வருவதாக.
நல்ல நல்ல துதிங்க பார்க்கலாம். சகோதரிகள் நல்ல துதிங்க, சகோதரர்கள் நல்ல துதிங்க. நான் இப்படியாக சொல்றேன், பகல் முழுவதும் இந்த சூட்டில் கிடந்து ஆமீன் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. ஆமீன் இரத்த வேர்வை ஆமீன் போய்க்கொண்டே இருக்கிறது. அருமை சகோதரா, அருமை சகோதரி, இந்த வெயிலையும் கிடந்து நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறாய். ஆனால் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வருகிற பணம் எல்லாம் ஒரு பொத்தலான பைக்குள்ள போட்டது போல அது போய்க்கொண்டே இருக்கிறது. வீணாய் போகிறது. பிளேடுக்காரனுக்கு போகிறது, வட்டிக்காரனுக்கு போகிறது, குழுவுக்கு போகிறது, மாத வட்டிக்கு போகுது, கந்து வட்டிக்கு போகுது, மெடிக்கல் ஸ்டோருக்கு போகுது, மருத்துவமனைக்கு போகுது. தேவையில்லாத இடத்திற்கெல்லாம் நீ பிரயாசப்பட்டு கொண்டு வருகிற பணம் எல்லாம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வீணாய் போய் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. உடாபாலா கபாரா திகராபாலா உடாமனா. கர்த்தருடைய நாமத்திற்காய் ஒன்றும் செய்ய முடியல, ஊழியத்திற்காய் ஒன்றும் செய்ய முடியல, சுவிசேஷ பணிக்காய் ஒன்றும் செய்ய முடியல, மிஷனரிகளுக்காய் கொடுக்க முடியல, ஊழிய வளர்ச்சிக்காய் கொடுக்க முடியல. உனக்குள் ஒரு ஆசை இருக்குது, உனக்குள் ஒரு தாகம் இருக்குது. ஆனால் செயல்படுத்த முடியாதபடி உன் வீடு கிடக்கிற சூழ்நிலையை நான் பார்க்கல, அப்பா பார்க்கிறாரு, பரலோகத்தின் தெய்வன் பார்க்கிறாரு. உன் வீட்டுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் வரும், ஒரு மாறுதல் வரும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சில பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறத நான் ஆவியில உணர்கிறேன். உன் வீட்டின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறாரு. பொத்தலான பை மாறுகிறது, வெடிப்புள்ள தொட்டி மாறுகிறது. அந்த வெடிப்புள்ள தொட்டியில எவ்வளவு தூக்கி தண்ணியை ஊத்தினாலும் அது நிக்கல, அது எல்லாம் வீணாய் போயிட்டே இருக்குது. அதே போலதான் உன் நிலவரம் இருக்கிறதுன்னு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த சூழ்நிலைக்கு வித்தியாசம் வரும். உன்னை கர்த்தர் கனப்படுத்துவான். அம்மா ஐயா உன்னை கனப்படுத்துவான். ஒரு மாற்றத்தை கர்த்தர் சில கூடாரத்திற்குள்ள, சில பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஷபா ரகதல ரீபாதல சந்தல. ஆமென் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கை வெறும் கை ஆண்டவரே, இந்த கை வெறும் கை ஆண்டவரே, ஒன்னும் இல்லாம இருந்துட்டு இருக்கிறப்ப இப்ப என் கை எப்படிங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கரத்தை ஆண்டவர் பிடிக்க போகிறார். இனி இது வெறும் கை அல்ல, ஒரு நன்மை அனுபவிக்கிற கை, தாராளமாய் ஏழை மக்களுக்கு கொடுக்கிற கை, உதவி செய்கிற கையாய் இந்த கை ஆண்டவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் எனக்கு விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் சில பிள்ளைகளோடு தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் ஆவியில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வெறும் கை மாறப் போகிறது. இந்த வெறும் கையில ஒரு சம்பூர்ணம் உண்டாக போகிறது, ஒரு நிறைவு உண்டாக போகுது. இந்த கை மாறப் போகுது. அநேகருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற கரமாய், அநேகருக்கு உதவி செய்கிற கரமாய், அநேக ஊழியத்தை தாங்குகிற கரமாய், மிஷனரிகளை தாங்குகிற கரமாய், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை தாங்குகிற கரமாய், சுவிசேஷகத்திற்கு கொடுக்கிற கரமாய் இந்த கரத்தை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். இன்றையோடு அந்த நிலவரம் மாறுகிறது. இப்ப தலைக்கு மேல கை தட்டி ஒரு கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென். இப்ப கையை மூடுங்க பார்க்கலாம். மூடிட்டு விசுவாசத்தோட சொல்லுங்க, இந்த கை நிறைய கர்த்தருடைய நன்மை உண்டாகிறது. ஏன் நீங்க சொல்லவே இல்லை, உங்களுக்கு விசுவாசம் வரவே இல்லை. இந்த கையை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கை நிறைய உம்முடைய பொக்கிஷம் வருகிறது, இந்த கை நிறைய உம்முடைய நன்மை வருகிறது, இந்த கை நிறைய உம்முடைய ஆசீர்வாதம் வருகிறது, இந்த கை நிறைய மேன்மை உண்டாகிறது. என் கை இனி தரித்திரத்தின் கை அல்ல, என் கை இனி சூம்பி போன கை அல்ல. இந்த கை அநேகருக்காய் நான் நீட்ட போகிறேன். இந்த கையை கர்த்தர் இப்ப ஆசீர்வதிக்கிறார். இந்த கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் சூம்பின கை இப்ப நீட்டப்படுகிறது. இப்ப கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப கை தட்டுங்க. அத்தனை பேரும் கை தட்டணும். அத்தனை பேரும் வாய் திறக்கணும். உன் கையில பொக்கிஷம், உன் கையில நன்மை, உன் கையில ஆசீர்வாதம்.
உடாபா கபாரா கபாதலா ரிகத்துலா உடாமன கடகதுரியா. கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரமாய் சில பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனை மாறு, வட்டி கடன் மாறு, பிளைடு வட்டி மாறு, கந்து வட்டி மாறு, லோன் கடன் மாறு, குழு கடன் மாறு. எதுல எல்லாம் கடன் பட்டு கொடுக்க முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆமே, இப்ப சம்பூர்ண அழகுள்ளவ உன் கரத்தை பிடிக்கிறான். அந்த கரத்தில் நன்மை உண்டாகிறது. சில வறுமைகள், தரித்திரங்கள் சில குடும்பத்தை விட்டு இப்ப ஓடி போகுது, இப்ப ஓடி போகுது. ஒரு பொக்கிஷம் இறங்கி வருது. நான் சொல்றேன், கஷ்டப்பட்டு சில பிள்ளைகளை தாய்மார்கள் வளர்த்தார்கள், கடினப்பட்டு தாய்மார்கள் வளர்த்தார்கள். பிள்ளைகள் மூலமாய் நன்மை வரணும் எதிர்பார்த்தாங்க. இப்ப பிள்ளைகளின் மூலமாய் வேதனை வந்திருக்கிறது, துக்கம் வந்திருக்கிறது. பிள்ளைகள் உதவி செய்ய முடியல, பிள்ளைகள் தாங்க முடியல, பிள்ளைகள் கொடுக்க முடியல, பெற்றோர்களுக்கு ஒன்றும் செய்ய பிள்ளைகளால் முடியல. ஒரு வறுமை அழுது கொண்டிருக்கிற தாயே, ஒரு கஷ்டத்தினால் அழுது கொண்டிருக்கிற தாயே, நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீ நம்பின வாதல் எல்லாம் அடைக்கப்பட்டது, நீ நம்பின வழி எல்லாம் பூட்டப்பட்டது. இப்ப சொர்க்கத்தில் இருந்து, இப்ப பரலோகத்தில் இருந்து, பரலோக பண்டக சாலையில் இருந்து ஒரு வழி திறக்கப்படுது, ஒரு வாசல் திறக்கப்படுது. ரக்க பத்துர பக்க திரப கத்தலா உடமன கடகதுரி, உடமன கடக துரமன கடகதுரி, உடமன கடகசியா. நான் பிரசங்கம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு நிறைய வார்த்தைகளை கர்த்தர் தந்தா. நான் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், அருமை மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். தேசத்தில் புறஜாதியான் உயர்ந்திருக்கும் பொழுது ஜீவனுள்ள தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகள், பொக்கிஷத்தை வைத்திருக்கிற தெய்வம் என் பிள்ளைகளை இப்ப ஆசீர்வதிப்பாராக. உடமன கடகதுரியா. ஐயா வாய்த்துறங்க, அம்மா வாய்த்துறங்க, அங்கே நீங்க தடுமாறுறீங்கல்ல, எப்படி தீர்ப்பது, எப்படி தீர்ப்பது, எப்படி கொடுப்பது, வழி தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற இன்றைக்கு கூட்டம் முடிந்த பிறகு கூட சிலருக்கு கொடுக்கணும், வாக்கு சொல்லி வந்திருக்கலாம். என் தெய்வம் உனக்காய் வழியை திறக்கிறாரு. சில வாசலை எதிர்பார்த்த அத்தனை வாசலும் பூட்டிட்டு இப்ப பரலோகத்தின் வாசல், பொக்கிஷ சாலையின் வாசல், பண்டக சாலையின் வாசல் இப்பொழுது தெய்வ பிள்ளைகளுக்காய் அனுகூலத்தின் கதவு, அனுகூலத்தின் கதவு இப்ப திறக்கப்படுது. ஷிபாலா ரகபதரா பாபா பாபா. ஹல்லேலூயா. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக உந்தனுக்கின்றே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக உந்தனுக்கின்றே. பூரண உள்ளவர் பூவிலந்தல் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை எல்லாரும் சொல்லுங்க பாருங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குது, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குது, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே.
சொல்லுங்க, சம்பூர்ண அழகுள்ளவ என்ன மீட்டு கொண்டாரு, என்ன சம்பூர்ணமாய் நடத்த போகிறா. அப்ப முதலாவது, நன்மைகள் குறைவுபட்டிருக்கிற இடத்தில் நன்மைகளை தந்து கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவதாக, யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1வது அதிகாரம் 4-5 வசனம். செய்ய கடவது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப இரண்டாவது எது குறைவுன்னா ஞானம் குறைவு. ஆமென். எது குறைவு நமக்குள்ள? ஞானம் குறைவு. பைபிள் அதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13:9 நான் படிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 13:9 பாத்தீங்களா? எது குறைவுள்ளதா? நம்முடைய அறிவு, ஞானம் குறைவுள்ளது. அப்ப சில வேளையில் நம்ம ஞானமாய் சில காரியத்தை என்ன செய்ய முடியல, ஞானம் இல்ல. ஞானம் இல்லாமல் சில காரியத்தை நாம் செய்து விடுகிறோம். அப்ப ஞானத்தில் குறைவுபட்டிருந்தால் சம்பூர்ணமாய் ஞானம் தருகிற தெய்வம். ஆமே. படிப்பில்ல, படிக்கல, ஆனால் நமக்கு ஞானத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் வரும் பொழுது எனக்குள் ஞானம் உண்டாகும். நீங்க அல்லேலியா சொல்லலே, கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் ஏசப்பா நமக்கு நல்ல ஞானம் தருவாரா தரமாட்டாரா? நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா ஆண்டவர் நல்ல ஞானம் தருவார். எதை எப்படி செய்யணும், எந்த காரியத்தை எப்படி செய்யணும், என் வீட்டை எப்படி நடத்தணும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், என் மருமகளை எப்படி நடத்தணும், என் மருமகனை எப்படி நடத்தணும், ஆமென் ஸ்தோத்திரம், ஊழியத்தை எப்படி நடத்தணும், எப்படி ஒவ்வொரு காரியங்களை செய்யணும், அதை செய்யக்கூடிய ஞானத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார். அப்ப ஞானம் குறைவுபட்டிருக்கிறபடியினால், ஞானம் இல்லாமல் சில காரியத்தை நாம் செய்தபடியினால் அந்த காரியங்கள் தோல்வி, அந்த காரியங்கள் வீழ்ச்சியில் முடிந்திருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்றேன், நம்மை ஒரு ஞானத்தினால் கர்த்தர் நிரப்ப போறாரு. பைபிளை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்ல நம்ம படிக்கும் பொழுது எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சாலமோனை குறித்து படிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல படிக்கும் பொழுது, சாலமோனுக்கு என்ன வேணும்னு கேட்கப்பட்டது. அப்ப அவன் கேட்டா, எனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு? ஞானம் வேணும்னு கேட்டாரு. பாருங்க, இப்ப சாலமோனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமே. ஜனத்தை நடத்தவும் அரசாட்சி செய்யவும் நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமீன் ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே படிக்கும் பொழுது அந்த 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு 2 ஸ்திரீனுடைய சம்பவத்தை குறித்து படிக்கிறோம். ஒரு ஸ்திரீயுடைய பிள்ளை மரித்து போய்விட்டது. இப்ப உயிரோடு இருக்கிற பிள்ளை எடுத்துட்டு இதான் என்னுடைய பிள்ளைன்னு அவ சொல்றா. இப்ப சாலமோன் அந்த காரியம் போகுது. இப்ப அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இந்த பிள்ளையை ரெண்டாய் துண்டித்து ஒன்னை அவள்கிட்ட கொடுப்போம், ஒன்னை இவள்கிட்ட கொடுப்போம். அப்ப அந்த உயிரோடு இருந்த பிள்ளையுடைய தாயினுடைய அந்த இருதயத்தை அவர் பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அப்ப அவர் சொல்றார், இதுதான் இவருடைய பிள்ளை என்று சொல்லி அழகாய் அங்கே ஒரு நியாயத்தை சாலமோன் செய்த பொழுது நீங்க இப்ப படிச்சீங்கன்னா ஆமீன் ஸ்தோத்திரம் 28வது வசனமா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற படியுங்கள். 28வது வசனம். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு இருந்த ஞானத்தை யார் கேள்விப்பட்டதா? இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டார்கள். தேவன் அருளின ஞானம். கை தட்டுங்க பார்க்கலாம். யார் அருளின ஞானம்? இது உலகம் கொடுத்த ஞானம் அல்ல. இந்த ஞானத்தை யார் கொடுத்தா? தெய்வம் ஞானம் கொடுத்தா. தெய்வம் அருளின ஞானம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த ஞானத்தை பார்க்க தென் தேசத்து ராஜஸ்திரீகள் என்ன செய்தார்களா?
வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப இன்றைக்கு பகல சொல்றோம் தேவ பிள்ளைகளே, நாமும் ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செய்திருக்கலாம். இனி ஞானத்தோடு செய்யும்படியாய் ஒரு ஞானம் உள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறாரே. ஆமென். அப்ப சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு மனிதனையும் நம்ம படிச்சுட்டே போகலாம். யோசேப்புக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அவனுக்குள்ளையும் கர்த்தர் நல்ல ஞானத்தை வைத்திருந்தார். பெசலேன் என்கிற மனிதனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தை மோசேக்கு காண்பித்து கொடுத்தார். ஒவ்வொரு வேலைகளை யூகித்து செய்யத்தக்கதாக பெசலேனை ஞானத்தினால் ஆண்டவர் நிரப்பினார். அப்படியானால் நாம் ஞானத்தில் குறை உள்ளவர்கள். எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு சில நேரத்தில் தெரியாமலே நாம் செய்து விடுகிறோம். ஞானத்தில் குறைவுபட்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். 1 கொரிந்தியர் 13:10 படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவானது வரும் பொழுது குறைவெல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நிறைவை தரப்போகிறார். என்ன நிறைவு? ஞானத்தின் நிறைவை தெய்வம் நமக்கு வைக்க போகிறார். அப்ப முதலாவது, ஆமென், மாவு பிசைகிற தொட்டி எல்லாம் குறைபட்டு கிடக்குது. அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். இரண்டாவது, ஞானம் குறைபட்டு கிடக்கிறது. அந்த ஞானத்தை நிறைவாய் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். மூன்றாவது, ஆமென், ஸ்தோத்திரம், 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, விசுவாசத்தில் நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் குறை உள்ளது. அந்த குறைவான விசுவாசத்தை நிறைவாய் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கையை பிடிச்சு சொல்லுங்க. ஒரு காலகட்டத்தில் நல்ல விசுவாசம் உள்ளவளா இருந்தீங்க, இப்ப அந்த விசுவாசம் குறைந்து கிடக்குது. ஆமே, அந்த குறைந்து போன விசுவாசத்தை மறுபடியும் நமக்கு கர்த்தர் தருவார். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல நிறைய காரியங்கள் பேசணும். நான் நேரம் இல்லாதபடி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். மார்க் 10:21 அன்பு குறைவுபட்ட அன்பை திரும்ப தருகிறார். தீத்து 3:4 கனி குறைவுபட்டிருக்கிறது. குறைவுபட்ட கனிய கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். நீதிமொழிகள் 14:28 ஜன குறைவு, ஆமென், நிறைவான ஜனத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். அப்ப முதலாவது சொல்றேன், தெய்வம் என்னோடு கூட இருக்கிறபடியினால் என் குறைவை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு உலிக்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் குறைவை நீங்க நம்பிக்கை இல்லாம சொல்றீங்களே, நம்பிக்கையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சும்மா ஒண்ணு வந்து பிரசங்கம் பண்ணல, சரியா? ஜோம் பண்ணி ஆண்டவரை என்ன பேசணும், ஜனத்திற்கு என்ன கொடுக்கணும், காத்திருந்து ஜோம் பண்ணிட்டாங்க வந்து பிரசங்கம் பண்றது. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நம்புறீங்களா? நம்பினா தலைக்கு மேல கையை உயர்த்தி இப்ப 3 அல்லேலூயா நீங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா குறைவையும் கர்த்தர் மாற்றுவார். அடுத்தது, ஆண்டவர் ஸ்தோத்திரம் மாற்றுகிற காரியம் யோவான் 16:20 படிக்கும் பொழுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்ப நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சந்தோஷமாய் மாற்ற போகிறார். நம்ம துக்கித்து நடக்கலாம், துக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் கர்த்தர் மாற பண்ண போகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அன்னாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அப்புறமாய் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அவள் ஆலயத்தை கண்ணீரினால் நனைத்தாள். ஊழியக்காரன் கேட்கிறான், குடித்து வரித்துக் கொண்டிருக்கிறாயோ? அவ சொல்றான், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்றான். அப்ப அவன் சொன்னார், உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆமென். அவ அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனாள். பைபிள் சொல்லுது, அப்புறமாய் அவள் துக்கமாய் இருக்கவே இல்லை.
ஊழியக்காரர்களாகிய நாங்கள் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போங்கள். நீங்கள் துக்கமாய் இருப்பதில்லை, வாழ்நாள் எல்லாம் களி கூறுவீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியே ஆக கடவது. இப்ப கையை அப்படி சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்படியே ஆக கடவது. இவள் அழுதாள், அப்புறம் என்ன செய்யல? துக்கமுகமா இருக்கல. அப்ப நம்முடைய முகம் இப்பொழுது துக்கமா இருக்கலாம், இந்த துக்க முகத்தை கர்த்தர் மாற்ற போகிறாரு. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா அழுத அத்தனை பேரும் ஜெயம் பெற்றார்கள். அழுத அத்தனை பேரும் ஜெயம் பெற்றார்கள். எசேக்கியா அறைக்குள்ளே ஜெபித்தார், ஆமென், அறையை நினைத்தார், எசேக்கியா ஜெயம் பெற்றார். தாவீது கட்டிலை அழுது நினைத்தார், அழுத தாவீது ஜெயம் பெற்றார். யோபு தன்னுடைய சரீரத்தை முழுவதும் அழுது நினைத்தார், ஆமென், ஸ்தோத்திரம், நினைத்த யோபு ஜெயம் பெற்றார். ஆமென். மரியாள் இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால் நனைத்தாள், ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் உண்டாயிற்று. அப்ப அழுகிற பிள்ளையே, உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இப்ப துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இந்த துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாற போகிறது. கர்த்தருடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறாரு. நெகேமியாவுக்குள்ள ஒரு துக்கம் இருந்தது. வசனம் எடுக்கணும், நேரம் இல்லாதபடியினால் வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவருக்கு ஒரு பாரம், அவருக்கு ஒரு துக்கம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது நெகேமியாவுக்குள்ளே ஒரு துக்கம் காணப்பட்டது. அவர் இருந்த அந்த நகரத்தை குறித்தும், வாசல் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதை கிடக்கிறதை கண்டு நெகேமியாவுக்குள்ளே ஒரு துக்கம் காணப்பட்டது. ஆனால் நெகேமியாவுக்குள்ளே இருந்த அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். ஆமென். அலங்கம் கட்டப்பட்டது, வாசல் வைக்கப்பட்டது, கதவுகள் போடப்பட்டது, அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது. நெகேமியாவுக்குள்ள இருந்த அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். ஒரு ஆவிக்குரிய துக்கம் தேவ பிள்ளைக்குள்ளே காணப்படுகிறது. என் வாசல் எல்லாம் இடிந்து கிடக்கிறது, என் ஆவிக்குரிய அலங்கம் தகர்ந்து கிடக்கிறது, அது எல்லாம் நாசமாகி கிடக்கிறது. நெகேமியாவுக்குள்ள இருந்த ஒரு துக்கம் சில பிள்ளைகளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெகேமியாவின் துக்கத்தை மாற்றின தெய்வம் உன் துக்கத்தை மாற்ற போகிறார். உன் அலங்கம் கட்டி எழுப்பப்பட போகுது, வாசல் கட்டி எழுப்பப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தருக்குள்ள ஒரு துக்கம் இருந்தது. தன்னுடைய ஜனத்தை குறித்து ஒரு துக்கப்பட்டாள். அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றி தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணார். அப்ப ஸ்தோத்திரம், 2 காரியம் தான் பேசினேன். ஒன்று, கர்த்தர் என்ன விட்டு எதை மாற்ற போறார்னா, அருமை தேவ பிள்ளையே, ஒன்றுமில்லாத வெறுமைய என்ன விட்டு கர்த்தர் மாற்ற போகிறார். என் ஞான குறைவை ஆண்டவர் மாற்ற போகிறார். விசுவாச குறைவை கர்த்தர் மாற்ற போகிறார். அன்பு குறைவை கர்த்தர் மாற்ற போகிறார். கனி குறைவை கர்த்தர் மாற்ற போகிறார். ஜனத்தின் குறைவை கர்த்தர் மாற்ற போகிறார். இரண்டாவதாக சொல்றேன், உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார்.